சார், என் பேர் மணி. நான் மருத்துவ ஆய்வு நிலை 2, அதாவது DMLT 2 படிச்சிருக்கேன் சார். டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நான் முடிச்சது பார்த்தீங்கன்னா 2008 to 2010. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து அரசு வேலைன்றதே வந்து எங்களுக்கு போடவே இல்லை. அதை ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எடுத்தாங்க. அது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிரந்தர பணியிடங்கள் எடுக்கவே இல்லை. இப்போ புதுசாக கட்டியிருக்க ஒரு 11 மெடிக்கல் காலேஜ்லேயும் வந்து 478 போஸ்ட் வந்து அது காலி பணியிடங்களாக தரேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு தரவே இல்லை. அதுக்காக நாங்கள் எல்லாத்துக்குமே கேஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் கேட்டுருக்கோம். அது வந்து அந்த ஃபைல் வந்து போயிருக்கு. அது நிதி அமைச்சர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் எது பண்ணாங்கன்னு தெரியல. அது அப்படியே தான் தூசி தட்டி தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்டை கொண்டு வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வெயிட்டேஜ் முறையை கேட்டிருந்தாங்க. அது கோர்ட்டில் கேஸ் போட்டு அது வந்து எழுத்து தேர்வாக கொண்டு வரன்ட்டு 549 ஜியோ வந்து இது பண்ணியிருக்காங்க. அது சீக்கிரமாக அமல்படுத்தணும். எழுத்து தேர்வு முறையை கொண்டு வந்து 549 அமல்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 262 ஜியோ வந்து சுத்தமாக கேன்சல் பண்ணணும். அந்த 262 ஜியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 60 வேகன்சி இருந்தால் 2:1, அதாவது CMLT 1 இயர் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு வந்து 2 போஸ்டிங்கும், 2 இயர்ஸ் படித்த எங்களுக்கு வந்து 1 போஸ்டிங் தான் கொடுக்குறாங்க. அதுவும் 60 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 60 போஸ்டிங்கில் நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா 20 தான் போவோம். மீது 40 போஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். எங்களுக்கு வந்து இது வரைக்கும் போஸ்டிங்கே எடுக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபார்மசி கொடுக்குறாங்க, நர்சிங் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுத்துட்டு வராங்க. ஆனால் DMLT படித்த எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அரசாங்கம் வந்து எந்த ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதே எங்களை மட்டும் இப்படி வஞ்சிக்குதுன்னு தெரியல இந்த அரசு. அதனால வந்து அரசு வேலை தரணுன்றதுக்காக நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிய காலி பணியிடங்கள் கண்டிப்பாக 478 போஸ்ட் 11 மெடிக்கல் காலேஜில் அதை சீக்கிரமாக கொண்டு வரணும்ட்டு எங்கள் கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். இதுதான் எங்கள் முதன்மையான கோரிக்கை. நன்றி. ஸ்டாலின் அரசு, கலைஞருடைய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எப்போதுமே உடனடியாக இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே நாங்கள் படித்து 15 வருஷம் ஆகுது, எங்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடல. ஏன்னு தெரியல. ஆனால் கேட்டால் இது கலைஞருடைய அரசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கலைஞர் இருந்திருந்தால் அப்படின்னா எங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும். ஆனால் கிடைக்கல. நீதிமன்றமே போஸ்டிங் போட சொல்லிட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் இப்போ அந்த அரசாணையை பிறப்பிக்கிறதுக்கு தயங்குது. அது ஏன்னு தெரியல. அது சீக்கிரமா இந்த அரசாணையை நிறைவேற்றணும். என் பேர் பொன்பாண்டியன், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். வணக்கம், என் பேர் சரண்யா. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த 10 வருஷமா நாங்கள் போஸ்டிங் இல்லாமல் வெளியில் படிச்சுட்டு எவ்வளவோ பேர் வந்துட்டு 30,000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, பூரா எல்லாத்தையும் ஒப்பந்த அடிப்படையில் வந்து நியமிச்சுறாங்க. அப்போது ரெகுலர் போஸ்டின்றது வரமாட்டேங்குது, வேக்கன்சி காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வேக்கன்சி இல்லாததுனால நாங்கள்லாம் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறோம். இல்லை கிடைச்ச வேலைக்கு ப்ரைவேட்டில் போகிறோம். ப்ரைவேட்டில் 8,000, 10,000, 12,000 சம்பளம் தான். மிஞ்சி கூட போனால் 15,000 சம்பளம் அவ்வளோதான் கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இந்த அமல்படுத்து அரசாணை எண் 549 அமல்படுத்து. இந்த 549 அமல்படுத்தினா எங்களுக்கு போஸ்டிங் வருஷம் வந்து காலி பணியிடங்களை உருவாக்க முடியும். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சார். போஸ்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? எழுத்து தேர்வு மூலமா எங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். கடந்த 2005 இருந்து இப்ப இருக்கக்கூடிய 2026 வரைக்கும் படிக்கக்கூடிய DMLT மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். இதை வந்து
கொண்டு வரணுன்றது எங்களோட மக்கள் மாணவர் சங்க ஆய்வு சங்கத்துல இருந்து சங்கம் மூலியமா நாங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். நீங்க எத்தனை வருஷமா போராடிட்டு சார் அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்டயும் அமைச்சர்கிட்ட சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும், என்ன சொல்றாங்க? சார் கடந்த 15 வருஷமா போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் போராடினதுல ஒரு விஷயம் மட்டும் அமல்படுத்தி இருக்காங்க, தேர்வு முறையை வந்து அமல்படுத்தி இருக்காங்க சார். சரிங்களா? ஆனா அடுத்து வந்து புதிய வேக்கன்சி உருவாக்கல. ஆனா பண்றோன்னு சொல்றாங்க, போய் அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அடுத்து அவ்வளவுதான், எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கான போஸ்டிங்க சிஎம்எல்டின்னு சொல்லி கிரேட் 3ல இருக்கக்கூடிய ஆய்வு நிபுணர்களுக்கு வழங்கிடுறாங்க. எங்களுக்கு வரக்கூடிய இப்ப 100ல் 50 போஸ்ட் வந்து அவங்களுக்கு வழங்கிடுறாங்க. அதனால நாங்க வந்து பாதிக்கிறோம். படிச்சு முடிச்சுட்டு 30,000 பேர் இருக்கிறோம், நாங்க வந்து பாதிக்கிறோம். அவங்க வெறும் 1500 பேர் 2000 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போஸ்டிங் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்கள வந்தது தப்பு சொல்லல, அதே போல எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நிறைய பணியிடங்கள் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிட்டு இருந்தா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு இன்னும் வந்து காலி பணி நிரப்பலையா? இல்ல, நிரப்பல சொல்லதான் செஞ்சிருக்காரு, சொல்லிருக்காங்க, ஆனா இன்னும் நிரப்பல. 11 அரசு மருத்துவக் கல்லூரியில புதிய வேக்கன்சி உருவாக்கி இருக்காங்க. அதை வந்து ஒப்பந்த அடிப்படையில போட்டிருக்காங்க. ஆமா, ஒப்பந்த அடிப்படையில தான். இது வந்து 2 வருஷ கோர்ஸ், 3 மாசம் வந்து ட்ரைனிங்ல இருப்போம் சார். பட்டய படிப்பு பிரைவேட்ல வேலை பார்க்குறோம். இதேதான் லைஃப் லாங் ஓடிட்டு இருக்கு. ஆனா ரெகுலர் ஜாப்ன்றது யாருக்குமே இல்ல. எல்லாருமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு 100ல் ஒரு 5 பேர் வேணா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை சார். எங்களுக்கான 15 வருஷமா நீங்க ஏற்பாடு பண்ணி திமுக அரசு வந்து நிறைய பேருக்கு பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு கொண்டு வரல, எங்களுக்கு பண்ணல. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்ப அமல்படுத்திருக்காங்க. 2019 500 போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்து அதாவது எங்களுக்கான பணியிடங்களை எங்களுக்கு வழங்கணும் சார். எங்களுக்கான பணியிடங்கள்ல வந்து 3ல் வந்து 2 இடத்த வந்து எங்களுக்கு அடுத்த கிரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. எங்களுக்கான பணியிடங்கள் ஏற்கனவே 11 புதிய மருத்துவக் கல்லூரியிலையும் அவங்க வந்து கொடுக்கல. அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற வேகன்சியையும் வந்து ஒப்பந்த அடிப்படையில கொடுத்துட்டாங்க. இப்ப சிஎம்எல்டிக்கு ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல அரசாணை எண் 262ல வந்து எங்களுக்கு பெரிய அநீதி இழைச்சிருக்காங்க சார். அரசாணை எண் 262ஆல எங்களால நேரடி நியமனத்துக்கு வரவே முடியாது சார். நாங்க படிச்சுட்டு 50,000 பேர் வெளியே இருக்கோம். ஆனா வெளியே இருந்தும் எங்களை வந்து 3ல் 2 பேர் 2 போஸ்டிங் வந்து ப்ரமோஷனுக்கும், 1 போஸ்டிங் தான் வந்து நேரடி நியமனம். எழுத்து தேர்வுல நாங்க கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நாங்க படிச்சு வரணும் எழுத்து தேர்வுல. ஆனா அவங்களுக்கு ப்ரமோஷன்ல ஈஸியா கொடுத்துடுறீங்க. இது எந்த வகையில நியாயம் சார்? எங்களுக்கான நேரடி நியமனத்தை தான் நாங்க கேட்கிறோம். நீங்க பிஹெச்சிலையும் எங்களுக்கான போஸ்டிங்க கொடுக்கல. ஒரு ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு கூட வந்து எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்க அதை எடுக்கல. அவங்க எல்லாருமே 1 இயர் சர்டிபிகேட் கோர்ஸ் படிச்சுட்டு சிஎம்எல்டி வந்து டிஎம்எல்டி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி உள்ளவங்க தான் சார். ஆனா இப்ப கரண்ட் உள்ளவங்க வரைக்கும் சிஎம்எல்டின்னு சொல்லி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க போஸ்டிங்ல வராங்க. நாங்க அரசாங்கத்துல படிச்சுட்டு டிஎம்எல்டி சர்டிபிகேட்டை வாங்கிட்டு எங்களுக்கான காலி பணியிடத்துலயும் அவங்களுக்கு தாரவார்த்து கொடுத்துட்டு இப்படி 15 வருஷமா வேடிக்கையும் போராட்டம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த எழுத்து தேர்வு கொண்டு வந்ததை அந்த வெயிட்டேஜ் முறையை தடுத்து எங்களுக்கு அப்பவே எழுத்து தேர்வு கொண்டு வந்திருந்தீங்களா இன்னைக்கு நாங்களாம் வேலைக்கு போயிருந்திருப்போம் சார். அதனால பாதிக்கப்பட்ட சீனியர்ஸ் 6-7 வருஷம் நாங்க வந்து இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க மறுபடி படிக்கிறோம். ஆனா படிச்சாலும் நீங்க என்ன சொல்றீங்க, 3 போஸ்டிங்ல 2 போஸ்டிங் வந்து ப்ரமோஷன் கொடுப்போம், 1 போஸ்டிங் தான் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் சார்? என்ன நியாயம்? எங்க வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க சார். நாங்க 2 வருஷம் கவர்மெண்ட்ல வந்து அரசு மருத்துவமனையில வந்து வேலை பார்த்திருக்கோம் சார். ராத்திரியும் பகலுமா வேலை பார்த்து இது கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். ஆனா 1 இயர் சிஎம்எல்டி நான் அவங்கள தப்பா சொல்லல, அவங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை எங்களுக்கு ஏன் கொடுக்கல இந்த அரசாங்கம்? எங்களை ஏன் சார் புறக்கணிக்குது? நாங்க என்ன பண்ணோம் சொல்லுங்க? சிஎம்எல்டி படிச்சதுதான் தப்பா? அப்படியா அப்ப நாங்களும் சிஎம்எல்டி படிச்சிருப்போம். இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பிஹெச்சில நாங்க போஸ்டிங் வாங்கியிருப்போம் சார். எங்க பணியிடங்களையும் கொடுக்க மாட்டீங்க, புது மெடிக்கல் காலேஜ்லயும் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போடுவீங்க. நாங்க எங்க தான் ஒர்க் பண்றது சொல்லுங்க சார்? இன்னைக்கு வந்து அந்த ஒரு இதுலதான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் சார். எங்களுக்கான நியாயத்தை வந்து அரசாங்கம் வழங்கணும். அரசாணை எண் 262 கண்டிப்பா ரத்து செய்யணும் சார். எங்களுக்கான காலி பணியிடம் எங்களுக்கு வழங்குறீங்க சார். நாங்க எப்பனாலும் படிச்சு நாங்க எக்ஸாமுக்கு வர நாங்க ரெடியா தான் இருக்கோம் சார். அதை முன்னாடியே வந்து எக்ஸாம் கொடுத்துருந்துருக்கலாம், நாங்க எப்பவோ வந்து கிடைச்சிருக்கோம். இப்ப வந்து பரவாயில்ல, இது பண்ணதை கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா அரசாணை எண் 262 கட்டாயம் ரத்து பண்ணணும். எங்களுக்கான எக்ஸாமை உடனடியா நடத்தணும் சார்.
அதுதான் எங்களோட மெயினான கோரிக்கை சார். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து 478 காலி பணியிடங்கள் இருக்கு சார். அதை அறிவிச்சு அதுல எங்களுக்கான நியமனத்தை தந்தாலே போதும் சார். எங்களோட மெயின் கோரிக்கை வேற இல்லை, காலி பணியிடங்களை அதிகப்படுத்துங்க. அரசாணை எண் 262 கட்டாயம் ரத்து பண்ணணும் சார். அதுதான் எங்களோட மெயின் கோரிக்கை.